ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். மேங்கோ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்த பக்கம் பார்த்தாலும் மாம்பழமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த மேங்கோ மோச்சி சாப்பிடாமல் இருக்கலாமா? வாங்க, நாம் இன்றைக்கி இந்த ரைஸ் பேப்பர் வச்சு செய்கிற இந்த மேங்கோ மோச்சி எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். நான் இன்றைக்கி சூப்பராக இந்த மேங்கோ மோச்சி செஞ்சு சாப்பிட்டேன். இது எவ்வளோ செஞ்சாலும் நமக்கு பத்தாது, என்னடா கொஞ்சமாக செஞ்சிட்டோமே அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, உங்கள் குழந்தைங்க அடிக்கடி கேட்பாங்க, நீங்களும் விடாமல் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளோ டேஸ்டான ஒரு மோச்சியை நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போமா? இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 2 மாம்பழம் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு மாம்பழத்தை ஃபஸ்ட்டு நம்ம இப்படி வெட்டிக்கிறேன். சின்ன சின்ன கியூப்பாக நம்ம கட் பண்ணிக்குவோம், ஸ்லைசஸ் போட்டுக்குவோம். அதை ஒரு மிக்சி ஜாரில் நம்ம அதை அப்படியே எடுத்து போட்டுக்குவோம். ஒரு மாம்பழத்தோடைய ஃப்ளஷை அப்படியே எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்குவோம். ரொம்ப ஜூஸாக எடுத்துக்காதீங்க, பல்ஸ் மோடில் போட்டு நீங்கள் எடுத்துக்குங்க. அந்த கிண்ணத்தில் இருக்கிறது இன்னொரு மாம்பழத்தோடைய ஃப்ளஷ், அதையும் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்குவோம். அதை நான் பல்ஸ் மோடில் தான் போட்டு எடுத்தேன். இப்போ இதோட மேங்கோ யோகட் எடுத்துருக்கிறேன். இப்போ அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவேன். நார்மல் யோகட் நான் போடலை, மேங்கோ யோகட்டில் 1 கப்பு நான் அப்படியே நான் போட்டுக்கிறேன். இதோட நான் ஃப்ரெஷ் க்ரீமு நான் ஒரு 2 ஸ்பூன் போல் நான் விட்டுக்கிறேன். அப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச இன்னொரு மாம்பழத்தோடைய இந்த ஸ்லைசஸை நம்ம அப்படியே அதில் ஆட் பண்ணிக்குவோம். மொத்தம் நான் 2 மாம்பழம் எடுத்துருக்கிறேன். அந்த ஸ்லைசஸை அப்படியே அதில் ஆட் பண்ணிவிட்டு இது இன்னும் டேஸ்ட் அதிகமாக்குறதுக்கு நான் மில்க்மெய்ட் விட்டுக்கிறேன். கண்டிப்பாக இந்த மில்க்மெய்ட் விடாமல் நீங்கள் செய்யாதீங்க. அப்படி செய்கிற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா அந்த மில்க்மெய்ட் தான் நமக்கு டேஸ்ட்டே. கொஞ்சம் சுகர் இதில் தான் கொடுக்குது. இந்த மோச்சி நம்ம ரைஸ் பேப்பர் யூஸ் பண்ணி செய்கிறனால அந்த ரைஸ் பேப்பரில் எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது, சப்பன் இருக்கும். ஸோ நம்ம இதில் நம்ம சுகர் வச்சு அதாவது மில்க்மெய்ட் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் செய்யும்போது அதை கிடைக்கும்போது அது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி செய்கிறதா இருந்தால் மட்டும் செய்யுங்க, இல்லைன்னா சத்தியமாக செய்யாதீங்க. இது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு நீங்களே எப்படி விரும்புவீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நல்லா போட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட் ஒன்று எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்குவோம். இந்த தண்ணியில் நம்ம இந்த ரைஸ் பேப்பர் ஷீட்டை நம்ம ஒரு 25 to 30 செகண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் ஊற வைக்கணும். இதுதான் ரைஸ் பேப்பர். இப்போ அதுலேருந்து ஒன்று எடுத்து நான் ஊற வைக்கிறேன். அந்த தண்ணி எல்லா பக்கமும் படுற மாதிரி நீங்கள் விட்டுருங்க. ஒரு 25 செகண்ட்ஸ் கழித்து நான் இதை எடுத்தால் அது அப்படி ரொம்ப சாஃப்டாக வளவலன்னு இருக்கும். இப்போ எப்படி ஸ்டிஃபாக இருந்துச்சு நம்ம போடும்போது அது நல்லா வளவலன்னு இருக்கும். இதை பாருங்கள், எடுக்க போகிறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இது ஃபுல்லாக தண்ணியெல்லாம் இப்படி எடுத்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இதாக வடிஞ்சிரும். அதை அப்படியே இன்னொரு பிளேட்டில் நல்லா விரித்து விடுங்க எல்லா பக்கமும். அது டக்குன்னு போடும்போது கொஞ்சம் சுருண்ட மாதிரி ஆகிடும். அதை நீங்கள் இழுத்திங்கன்னா வந்துடும். இப்போ நம்மளுடைய அந்த ஸ்டஃபிங் எடுத்து அப்படியே வச்சுக்குவோம். சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க, சென்டரில் தான் வைக்கணும். போதும், இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம 4 பக்கமும் அப்படியே மடிக்கணும். அது பாருங்கள் நான் எப்படி மடிக்கிறேன்னு. இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. நல்லா கொஞ்சம் டைட்டாக இழுத்து மடிங்க. பார்த்தீங்களா? இதான் நம்மளுடைய மோச்சி. பார்த்தீங்களா? இது அப்படியே இன்னொரு தட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. வரிசையாக அடிக்குங்க. அந்த தட்டில் நீங்கள் வைக்கிற தட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிற தட்டில் லைட்டாக கொஞ்சம் ஆயில் தடவிக்குங்க. ஏன்னா எனக்கு நான் தடவாமல் வச்சுட்டேன். அது என்னென்னா எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். லைட்டாக கொஞ்சமாக ஆயில் நீங்கள் பூசிட்டு, ரொம்ப இல்லை, லைட்டாக பூசிட்டு வச்சிங்கன்னா எனக்கு அதை எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். இப்போ அந்த மாதிரி நான் எல்லா இதையுமே நான் அப்படி போட்டு செஞ்சுக்கிறேன். உண்மையாகவே இது டேஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எத்தனை பேர் சாப்பிட்டீங்கன்னு தெரியாது. சாப்பிடாதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். இப்போ எனக்கு எல்லாமே செஞ்சு முடிஞ்சிச்சு. மொத்தம் 6 பீஸ் தான் எனக்கு வந்திருக்கு மோச்சி. நாவலத்துலேயும் அந்த 2 மாம்பழத்தில் எனக்கு 6 பீஸ் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டஃபிங் கொஞ்சம் சின்னதாக வச்சு நீங்கள் செய்கிறதுனா செய்யுங்க, இல்லாட்டி இந்தளவு செய்யுங்க. இந்தளவு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இதை அப்படியே ஒரு ஃப்ரீசரில் நீங்கள் ஒரு 1/2 hour to 1 hour நீங்கள் வச்சுருங்க. ரொம்ப ஐஸ் மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறாதீங்க. ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா அது கல் மாதிரி இருக்கேக்க நல்லா இருக்காது. பட் நீங்கள் வெளியில் எடுத்து ஒரு 5 minutes கூட இருக்காது, நல்லா இலகிடுது. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு 1.5 hour விட்டுட்டேன். நான் கொஞ்சம் வெளியில் போயிருந்தனால எனக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. பட் ஓகே, நான் ஒரு 5 minutesலேயே எனக்கு மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி கட் பண்ணுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துச்சு. ஆனால் இது இழகினதுக்கு அப்புறமேட்டு அப்படியே ஒழுக ஆரம்பிச்சிடும். நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது எப்படி மெல்ட் ஆகும் அந்த மாதிரி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப டேஸ்ட் அப்படி பிரமாதமாக இருந்துச்சு, அல்டிமேட்டாக இருந்துச்சு. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாம்பழ சீசனில் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. முக்கியமாக இந்த குட்டீஸுங்களுக்கு, ஸ்கூல்லேருந்து வர குட்டீஸுங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளே வீட்டில் இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது புதுசு புதுசாக கண்டுபிடிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்ன லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சீக்கிரமாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி நான் அடுத்த ரெசிபியோடு வர்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ்.